உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். டேய், உன் நல்ல நேரம். நீ ஐஸ் அண்ணங்கிட்ட பேசணும்னு நினைச்ச பாரு, உங்க மாமாவே இங்கதான் இருக்காரு. பொறுமையா எடுத்து சொல்லு. ஐஸ் அண்ணங்கிட்ட பேசுறியோ இல்லையோ, நீ அவங்க அப்பாவை மடக்க பாரு. புரியுதா? போ. சார், என்ன மனோ, ஃபைல் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சார். சார், இன்னொரு விஷயம். எங்கள் அப்பா வெளியே வந்திருக்காரு சார். அவர் எப்போ உள்ள போனாரு? ஐயோ, அது இல்லை சார். வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ வெளியே வந்து ஆஃபீஸ்க்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார். ஒரு ½ hour பெர்மிஷன் கொடுத்தா போய் பேசிட்டு வந்துடுவேன் சார். அப்படி தெளிவா சொல்லியா? சாரி சார். சரி, அதுக்கு என்ன இப்போ? அதான் சார், ஒரு ½ hour பெர்மிஷன் கொடுத்தா போய் பேசிட்டு வந்துடுவேன். ஏப்பா, ஆஃபீஸ் வெளியே இருக்கவங்ககிட்ட பேசுறதுக்கு எதுக்கு 4 நாள் டைம் உனக்கு? தெரியல சார், ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும் போல் இருக்கு. அவர் தான் சொன்னார் ஏதோ ½ hour பெர்மிஷன் போட்டு வாடான்னு. அப்படி என்ன வீட்டில் பேச முடியாத முக்கியமான விஷயத்த இங்க வந்து பேச போறாரு அவரு? இன்னைக்கு ராஜ மேடம் வேற இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்க. அதுக்குள்ள வந்துடுவேன் சார். சரி, சீக்கிரமா பேசிட்டு வந்து. தேங்க்யூ சார், தேங்க்யூ. என் அப்பா வந்திருக்காரு, பார்த்துட்டு வரேன். அதான் கேட்டாருன்னு நீங்க பார்த்துக்கோங்க. சரி. அப்பா, ஏன்பா இங்க நிக்கிறீங்க? உள்ள வர வேண்டியதானே? பரவாயில்லப்பா. என்னப்பா விஷயம் சொல்லுங்க. மனசே சரியில்லை மனோ, அதான் உன்னை பார்க்கலாம்னு வந்தேன். என்னாச்சுப்பா? ஐஸ்வர்யா விஷயத்தை பத்தி யோசிக்கிறீங்களா? நம்ம யோசிக்கிற மாதிரியாப்பா நடக்குது? வீடு வரைக்கும் வந்து பிரச்சனை பண்றாங்கப்பா. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னே தெரியல மனோ. ஐஸ் விஷயந்தாப்பா, ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். வீட்டில் பேசினா ஐஸுக்கு மன கஷ்டமாகும். அதனாலதான். நீங்க என்னப்பா சொல்றீங்க? என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. இதுல நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுப்பா. ஏன் சொல்றேன்னா, ஏய், இங்க என்னடா பண்ற? மாமா, நான் சொல்றத காது கொடுத்து. அம்பா, யாருக்கடா மாமா? ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்ன பத்தாதா? ஏன் எங்களையே ஃபாலோ பண்ணி வர? உன்னால நாங்க பட்ட அசிங்கம் பத்தாதா? தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. டேய், நீ பேசுறத உன் அம்மா அப்பா கிட்ட போய் பேசு. எல்லாரும் இப்படி கோச்சா எப்படி மாமா? டேய் தம்பி, மரியாதை போயிடு, இல்ல பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். தப்பு ஓ மேலதான் மனோ. இவன் வீடேறி வந்த போக போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கணும். நீ போலீஸுக்கு ஃபோன் பண்ண. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் மனசுல? மாமா ப்ளீஸ் மாமா, என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இது எத்தனை நாளா நடக்குது? இவங்க இருக்கிற தைரியத்துல தான் நீ வீட்டை விட்டு வெளியே வந்தியா? அம்மா, என்னடா அம்மா சும்மா? நீங்க எல்லாம் சோறு திங்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது?
வந்து என் மகனை மயக்க பாத்தீங்க. இப்ப என் மகனை வச்சு காரியம் சாதிக்க பாக்குறீங்களா? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? என்ன சொன்ன? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? மனுஷியான்னு கேக்குறேன். எதை எப்ப பேசணும்னு தெரியாது உனக்கு? ஆம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கேன்னு திமிர்ல பேசுறியா? சி, நிறுத்து. நீ எல்லாம் ஏய், என்ன கேட்டா? சோறு திங்கிறனா இல்லைன்னா அது உன்னை பார்த்து கேட்கணும், உன் பிள்ளைய பார்த்து கேட்கணும். யாரை பார்த்து சீங்கிற? போடா போடான்னு அடிச்சு துரத்தாத குறையா உன் மகனை அடிச்சு துரத்தியும் நாங்க போற இடத்துக்கெல்லாம் வந்து நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நிக்கிறானே, அவனை கேளு என்ன திங்கிறான்னு. உன் மகன் என்ன பெரிய மன்மதனா நாங்க கெஞ்சுறதுக்கு? இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறமும் நேத்து நைட்டு இவன் ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு லெட்டர் கொடுக்க வந்திருக்கான். அவனை கேளு என்னத்தை திங்கிறான்னு. டேய், என்னடா தலை குனிகிற? உன் ஆத்தாக்காரிக்கிட்ட சொல்ற. ஆமாமா, புள்ளைய வளர்க்க தெரியாம வளர்த்து நான் தருதலைய திரிறேன், இந்த தருதலைய பெத்த நீயும் தருதலை தான் சொல்ற. வாயிருந்தா என்ன வேணாலும் பேசுவியா? இந்த பாரு, அன்னைக்கு இல்ல நேத்து வரைக்கும் உன் மகன் தப்பிச்சது எங்க இறக்கத்தினாலதான், நாங்க போட்ட பிச்சைனாலதான். போலீஸுக்கு மட்டும் போன் பண்ணிருந்தோம், உன் மகன் நேரம் ஜெயில இருந்திருப்பான். புள்ள வளர்க்க தெரியாத நீ எல்லாம் அடுத்தவங்கள குறை சொல்ல வந்திருக்க. அசிங்கம் அல்ல உனக்கு? புள்ள வளர்க்க தெரியாத நீ எல்லாம் அம்மா. வெளியில சொல்லிடாத, ஊரு சிரிச்சிடும். நானும் போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஆடுறீங்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. டேய், உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இனிமே ஓ மகன் வீட்டு பக்கம் வந்தா அவன் மட்டும் இல்ல நீயும் தான் உள்ள போவ. பேச வந்துட்ட பெரிய இது இவ மாதிரி. பட போய் வேலையை பாரு. கடுப்புல கார் ஏறி போயிட்டாங்க. இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் போச்சா? குட் மார்னிங் மேடம். ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? லூசு, அவங்களும் நம்மள மாதிரி படிக்க வந்தவங்க தானே. அவங்கள டீச்சர்னு நினைச்சு குட் மார்னிங் மேடம்னு சொன்னா சிரிக்காம என்னடி பண்ணுவாங்க? அவ அன்னைக்கு வரல, அதான் அப்படி சொல்றா. ஏங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் படிச்சு என்ன பண்ண போறீங்க? நான் என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன். அவரு நீ படிக்கணும், பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும், அதுலயும் முக்கியமா நீ சொந்த கால்ல நிக்கணும்னு சொன்னாரு.
ஏன் இப்ப மட்டும் நீங்க வாடகை காலனி நிக்கிறீங்க? அட ஏமா என்னாச்சு? எல்லாரும் சிரிக்கிறாங்க, நீ மட்டும் ஏன் உம்முன்னு இருக்க? நீயும் சிரிக்க வேண்டியதானே? அட போங்கக்கா, நானே வயித்து வலியில இருக்கேன். சரி விடு, வழக்கமா வர பிரச்சனை தானே. நான் மோர் கொண்டு வந்திருக்கேன், அதுல வெந்தயம்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயசு பொண்ணு, இதெல்லாம் கவனிக்கணும்ல. இந்த குடி. இது குடிச்ச 10 நிமிஷத்துல வலி சரியாயிடும் பாரு. நாங்க சிரிச்சதுல உங்களுக்கு கோவம் இல்லையா? இதுல என்ன கோவம் வரப்போகுது? நானும் உங்களை மாதிரி இருந்திருந்தா சிரிக்க தானே செஞ்சிருப்பேன். தேங்க்ஸ்க்கா. ஏய், மோர் கொடுத்தா அக்கான்னு சொல்லுவியா? நானும் உங்க கூட படிக்க தான் வந்திருக்கேன். என்ன பேர் சொல்லியே கூப்பிடு, செவந்தின்னு. தேங்க்ஸ் செவந்தி. தேங்க்யூ செவந்தி. என்ன சைலன்ஸ். கொஞ்சம் லேட்டா வந்தா போதும், ஒரே சத்தம் தான். நேத்து எடுத்த பாடத்தை வீட்ல ரிவைஸ் பண்ணீங்களா? பண்ணியாச்சு மேடம். மேடம், எனக்கு தான் கொஞ்சம் புரியல. கிளாஸை விட்டு போகும்போது கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா? சரி உட்காருங்க. நான் போர்டுல எழுதுறேன், நீங்க எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அத்தை, மாமா, வாங்க சாப்பிடலாம். வாங்க பாட்டி, உட்காருங்க. என்னது தேனொழுக பேசி தெருவுல விடுற மாதிரியே இருக்க? எப்பவுமே உங்களுக்கு கிண்டல் தான் பாட்டி. வாங்க மாமா, உட்காருங்க. அத்தை உட்காருங்க. உட்கார நம்மள. பாட்டி தட்டை கொடுங்க. போதும் போதும் போதும். போதும். ஆஹா, மனம் ஊரையே கூட்டுதே. மணக்கும் மணக்கும். சாப்பிடும் போது தானே தெரியும் எப்படி மணக்குதுன்னு. இந்தாங்க மாமா. சாப்பாட்டை வாயில வைங்க, செத்து கிடப்பீங்க.
பரவாயில்ல பூரணி, செவ்வந்தி கைப்பக்குவம் அப்படியே வந்திருக்கு. நல்லா இருக்கா பாட்டி? சும்மா சொல்லக்கூடாது, எதையாச்சும் கொண்டாந்து வச்சிருப்பேன்னு நினைச்சேன், அசத்திட்டேன். அப்படியே செவ்வந்தி சமைச்ச மாதிரியே இருக்கு. இதுல என்னம்மா இருக்கு? பூர்ணிமாவும் செவ்வந்தி சமைக்கிறத பாக்குறது இல்ல, அது பழகி இருக்கும். நீ தான் அடிக்கடி சொல்லுவிய, கண்ணு பார்த்தா கை செய்யணும். அதான். அதான் காரத்தையும் உப்பையும் அள்ளி கொட்டணுமே, அப்புறம் எப்படி இந்த சாம்பார் நல்லா இருக்கு? ஏன் இங்க நிக்கிற? காஃபி போட வந்தியா? இரு, நான் உனக்கும் சேர்த்து காஃபி போடுறேன். காலையில சென்டருக்கு போறதுக்கு முன்னாடி இங்க வந்தியா? சொல்லு, உன்னதான் கேக்குறேன். காலையில சென்டருக்கு போறதுக்கு முன்னாடி இங்க வந்தியா? என்ன, எதுவும் பிரச்சனையா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. வந்தியா இல்லையா? ஆமா, போனை வச்சுட்டு போயிட்டேன். அதை எடுக்க வரும்போது தான் நீ குழம்புல சாதத்துல எல்லாத்துலயும் உப்பு அள்ளி போட்டதை நான் பார்த்தேன். அதான் குளிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நான் மறுபடியும் சமைச்சு வச்சுட்டு கிளம்புனேன். ஓ, அப்ப இதெல்லாம் உன் வேலையா? என்ன நல்லவளாக்கி அழகு பாக்குற, அப்படித்தானே? நீ எப்போ கெட்டவளா இருந்த? உன்னை நான் நல்லவளாக்குறதுக்கு. பூர்ணிமா, கை செயின் விஷயத்துல ரகு பண்ணது தப்புதான். நீயும் அந்த கோவத்துல இதெல்லாம் பண்ற. உனக்கு புரிஞ்சதுன்னா சரியா போயிடும். என்ன புரியணும்? பொண்டாட்டிக்கு தெரியாம புருஷன் தப்பு பண்ணுவான், அதை நான் புரிஞ்சுக்கணுமா? இல்ல, நான் அப்படி சொல்லல. பழச மனசுல வச்சுக்கிட்டு என்ன ஆக போகுதுன்னு தான் சொல்றேன். பழசா? எது பழசு? எங்க அப்பா மாமா கால்ல விழுந்தாரே, அது பழசா? கட்டின பொண்டாட்டிக்கு கூட தெரியாம ஒரு ஆளு தப்பு பண்ணுவான், அதை தட்டி கேட்கறதுக்கு யாருக்கும் துப்பு இல்ல. ஆனா நான் பண்றது தப்புன்னு சொல்லுவீங்க. அத்தை என்ன விரோதியா பாப்பாங்க, அவர் என்ன மதிக்க மாட்டாரு. இந்த லட்சணத்துல நீ படிக்க போவ, நான் இந்த வீட்டுல சமையல் வேலை எடுப்படி வேலையெல்லாம் பாக்கணுமா? என்ன உன்ன மாதிரி எதுவும் இல்லாம வந்த அண்ணக்கா அப்படி நினைச்சிட்டாங்களா? பூர்ணிமா, உன் கோவம் எனக்கு புரியுது. அதுக்காக சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பள்ளி போடுற அளவுக்கு இருக்க கூடாதுல்ல. நான் இப்பவும் சொல்றேன், உன் கோவம் நியாயமானதுதான். நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அதுக்காக நீ இப்படி பண்ணி மறுபடியும் அத்தை மாமா கிட்ட கெட்ட பேர் வாங்கணுமா? அதுக்காக தான் நான் திரும்பவும் சமைச்சு வச்சுட்டு போனேன். கோச்சுக்காத பூர்ணிமா, கொஞ்ச காலம் போயிடுச்சுன்னா எல்லாமே மாறிடும். மாறாது செவந்தி, எதுவும் மாறாது. எல்லாத்துக்கும் மேல என் கோவம் இந்த குடும்பத்து மேல இல்ல, உன் மேல. நீ இவ்வளவு தூரம் கோச்சுக்கிற அளவுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன்? நான் பாட்டுக்கு தானே இருக்கேன். என்ன சொன்ன? நீ பாட்டுக்கு இருக்கியா? நீ பண்ற சதியெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ எனக்கு நல்லது பண்ற மாதிரி பண்ணிட்டு நாளைக்கு ஏதாவது சமயம் பார்த்து போட்டு கொடுத்து நீ இந்த வீட்டுக்கேத்த மருமகன்னு பட்டம் வாங்கிடுவ. இங்க இருக்கிறவங்களுக்கு வேணா நீ யாருன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா நீ பண்ற சதியெல்லாம் எனக்கு தெரியும். சதியா? என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? நான் உன்னை என் தங்கச்சியா தான். நிறுத்து. தங்கச்சியா? தங்கச்சி அப்படியே ஒண்ணும் தெரியாதவ மாதிரி நடிப்ப. நல்லவ மாதிரி வேஷம் போடுறதை விட இந்த உலகத்துல பெரிய சதி வேற எதுவுமே இல்ல.